ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆல்டர் வர்ஷிப்பில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நேரத்தில் கூட ஏஜி திருச்சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கும், மை ஸ்தோத்திரிக்கும், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கே நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது எங்களுக்காக இறங்கி வருகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இடங்கள் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடென்றும் அல்லேலூயா உயர்த்துகிறோம். அல்லேலூயா
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆழத்தில் இருந்து ஜலத்தின் மீது அசைவாடின ஆவி ஆண்டவர் ஆண்டவரே, நீர் அங்கே இருக்கிறதான சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுற தேவன் ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் மத்தியிலே நீர் உலாவி எங்களுடைய சூழ்நிலைகளை, எங்களுடைய வெறுமைகளை, எங்களுடைய மனதில் இருக்கிறதான இருள்கள் எல்லாமே கர்த்தர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. எங்களை அப்பா சொல்ற ரிமார்க்கபிள் ஆண்டவரே மிராக்கிளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசித்து பார்க்கிறாத அப்பா எங்கள் மூளை கிரகிக்க முடியாத அற்புதங்களை இந்த ஆராதனை வேலை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விஷயம் உடைய வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பீங்களா? வேதம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மத்தில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். நம்ம ஆராதிக்க வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க அவங்களை சுற்றி அவங்களுக்கு முன்பதாக இருந்த தடைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உடைப்பட்டது என்று பார்க்கிறோம். குறிப்பாக செங்கடல்கள் பிளக்கப்பட்டதை பார்க்கிறோம், எரிகோ கோட்டைகள் விழுந்ததை பார்க்கிறோம். எல்லாத்தையும் அவங்க ஆராதனையில் அவங்க துதியினாலே மேற்கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த நேரம் நம்ம ஆராதிக்க நமக்கு முன்பதாக இருக்க தடைகளாக இருக்கலாம், நமக்கு முன்பதாக இருக்கிறதான சத்துருவின் கோட்டைகளாக இருக்கலாம், நமக்கு முன்பதாக இருக்கிறதான போராட்டங்களாக கட்டுகளாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த நேரத்தில் முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை எல்லாம் தெரிஞ்ச பாடல். ஸோ எங்களோட சேர்ந்து இணைந்து என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அடைத்து கொண்டார், வேடனின் கண்ணில் சிக்கிராது காத்திர என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திர என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், வாழ்வு தந்ததை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும், வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சேர்ந்து ஆத்துமா ஆத்துமநேசர்
இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் போற்றிடும் என்னுள்ளம் துதித்திடும் என்னுள்ளம் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே சென்று முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. அவருடைய வீட்டிலே பாவங்களும் இல்லை பாரங்களும் இல்லை பரலோக ராஜ்யத்திலே சென்று ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனுடைய கண்ணிகளுக்கு வேடனின் கண்ணியில் சிக்கிராது காத்திர என்னை சுற்றி வேலி அடைத்தார் சென்று. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திர என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் சொல்லுவோம். போற்றிடும் என்னுள்ளம் என்றும் சொல்லுவோம். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். என் முழு உள்ளம் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் வாழ்வென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். முழு ஆத்துமாவோடு ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். நுனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். நுனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தமும் நீரே, அழ்வாமே நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாற்றமே. ஆதி அந்தமும் நீரே, அழ்வாமே நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே.
உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். நொடி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். ஒரு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். நொடி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. ராஜாதி ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜா இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எச்சராய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி நடத்திடுவீரே. எச்சராய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி நடத்திடுவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். நொடி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். நொடி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தையை ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையும் ஒளிந்து போகாது, அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில ஒளிந்து போகாது. ஆமென். எது மாறினாலும் சூழ்நிலைகள் மாறலாம், மனுஷங்கள் மாறலாம், நம்முடைய இடத்துல இருக்க காரியங்கள் எல்லாமே மாறலாம். இந்த உலகமே நிரந்தரமற்றவைகள், நிரந்தரமானவைகள் அல்ல, நிரந்தரமற்றவைகள். ஆனால் எதிர்த்தில் பார்க்கிறோம், இயேசு ஒருவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். அவர் ஒருவரே எப்பொழுதுமே. மோசேக்கு வெளிப்படும் பொழுது பார்க்கிறோம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. ஸோ எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் அவர் சொன்ன வார்த்தையை மறுத்து பேசவோ அதன்படி மாறாக செய்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் வாக்கிலே உண்மை உள்ளவர். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னதை, ஈசாக்குக்கு சொன்னதை, யாக்கோபுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்மளுடைய மனசில் ஒரு சோர்வு இருக்கும். அவர் கொடுத்த வார்த்தை என்னானது என்று, எனக்கு கொடுத்த வார்த்தை என்னானது என்று. அவர் ஒரு நாளும் அதை மறக்கிற தேவன் அல்ல. ஆமென். இடத்தில் பார்க்கிறோம், அவர் அந்நாளை நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வேலை வரும் பொழுது, அவருடைய நேரம் வரும் பொழுது நம்மை அவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் அவர் மறக்காதவர். ஒரு நாள் நம்முடைய உதாசீனப்படுத்துவதில்லை. நம்முடைய ஜெபங்களாக இருக்கணும், நம்முடைய கண்ணீர்களாக இருக்கணும், நம்ம மன்றாட்டுகளாக இருக்கணும், அது கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஸோ ஒரு நாளும் அவைகள் வீணாய் போவதில்லை. கர்த்தர் அதற்கான ஏற்ற நேரங்களில், ஏற்ற சூழ்நிலைகளில் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவர்களும் மிகவும் அதிகமானவராக இருக்கிறார். நமக்கு வெற்றி தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அவரோடு நாம் இருக்கும் பொழுது ஜெயம் நமக்குள்ளாக ஆண்டவர் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிற ஆளே நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறாய் மாறுகிறீர்கள் என்று ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நம்ம அவரை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா, எங்களோடு என்றும் இருப்பவர், என்னுடைய வாழ்க்கையில் நீர் போதும் என்று அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தடவை பார்க்கிறோம் எல்லா பரிசுத்தவான்களும் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன்.
உங்கள் கவலை மத்தியில், உங்கள் போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீங்க? உங்கள் பலனை சார்ந்து இருக்கீங்களா? இல்லை உங்கள் ஞானத்தை சார்ந்து இருக்கீங்களா? உங்கள் இடத்துல இருக்க பணங்களை சார்ந்து இருக்கீங்களா? இல்லை சில நண்பர்களை சார்ந்து இருக்கிறீங்களா? இந்த மனுஷங்களை சார்ந்து இருக்கீங்களா? இல்லை கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்களா? தாவீது எந்த சூழ்நிலையிலும் சொல்லுகிற வார்த்தை, தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன். அந்த உறுதியை தாவீதுக்குள்ளே இருந்தனால தான் பார்க்கிறோம், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுதும் கர்த்தர் அவனை காத்தார் என்று பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவனுடைய கரத்தோடு அவனுடைய எந்த சேதமும் அணுகாதபடிக்கு அவனை காத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். இந்த ஆராதனை வேலை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதி இருப்பதாக. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லி அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை பார்க்கிறோம். விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் அறிக்கை செய்யும், ஆண்டவரே, யெகோவா நிசி எந்த ஜெயமானவரே, யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத, அறிக்கை செய்வோம், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் எனக்காக ஜீவன் தந்த இயேசுவே, போதுமான என் வாழ்வில் நீர் மாற்றமே போதும், இயேசுவே என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனால் சேர்ந்து, பர்வதங்கள் சேர்ந்து போனாலும், ஓ மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வலுவாமல் என்னை என்றும் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், சொல்லுவோம், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 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 ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர்
இருக்க இடங்களில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாவிகளாய் இருந்த எங்களை கர்த்தர் நேசித்தீரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரம். உடைய விலையேறப்பெற்ற அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஆத்தும நேசர். அவர் நம்மளை ஆத்துமாவிலே நம்ம நேசத்தை கொண்டு அவர் நம்மளை ஆத்தும மீட்பராக இருக்கிறபடினாலே, எல்லா வகையான சூழ்நிலை நம்மளை மீட்டு நம்மளை பாதுகாக்கிறபடினாலே ஒப்பு கொடுத்து நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நேசரே நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும், 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 துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். திரும்பி பார்ப்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் நீ செய்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ கர்த்தாவே நன்மைகளை நீ செய்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் எல்லாருக்கும் நன்மையான காரியங்களையே செய்கிற ஆண்டவர். இந்த வேளையில் சொல்லி ஜெபிப்போமா? கர்த்தாவே, எங்களுக்கு கர்த்தர் நீர் நன்மையை செய்தருளுவீராக. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள் ஆண்டவரே, வேதனைகள், வருத்தங்கள், வியாகுலங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், பயங்கள் என்று நிரம்பி இருக்கின்றன ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் அன்றைய தீர்வை தருகிற உம்முடைய முகத்தை நோக்கி அன்று இந்த வேளையில நாங்கள் பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, நாங்கள் உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிற வேளையிலேயே கர்த்தர் உம்முடைய முகத்தினாலே எங்களுக்கு பதில் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தை எங்களுக்கு காண்பித்தருளுவீராகப்பா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வேறு யாரிடத்தில் ஆண்டவரே செல்லுவோம்? கர்த்தாவே, எங்களுக்கு வாழ்வு தரும் வசனங்கள், எங்கள் வாழ்க்கைகளை மாற்றுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது ஐயா. கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை வேளையில எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றி அமைப்பீராக. அன்று உம்மை நோக்கி பார்க்கிற எங்களை கர்த்தரை வெட்கப்படுத்தாது இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனியும் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நிலைமைகள் இருந்தாலும் இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் மாற்றமடைய, உயர்வடைய, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ நாங்கள் வேறு யாரிடத்திலும் செல்ல முடியாத ஆண்டவரே. மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள். எங்களுடைய திறமைகள், எங்களுடைய சொத்துக்கள், இவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆண்டவரே. ஆனால் எங்களை விட்டு விலகாத ஆண்டவர், எங்களை கைவிடாத நேச நீர் ஒருவர் ஆண்டவரே. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுமா? உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம்,
உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுவோமா? உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. மனிதர்களை தேடி செல்ல வேண்டாம், உம்மைத்தான் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவரை மாத்திரமே நம்பி சொல்லுவோமா? உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும், நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. வானத்தை நோக்கி கேட்போமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுவோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா எங்களுக்கு. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ.
உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏனென்றால் நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுமா, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். அனுபவித்து சொல்லுவோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவில்லப்பா, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். கடைசியாக நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை ஒவ்வொரு நாளும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாள் புதிதாயிருக்கும், அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள், புதிய வரங்கள், புதிய அபிஷேகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கை இது கிடைக்கவில்லையே, எங்களுடைய வாழ்க்கை இன்னும் மாற்றம் அடையவில்லையே, உயர்வடையவில்லையே, எங்களுடைய குடும்பம் இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை சந்திக்கவில்லையே, நாங்கள் இன்னும் பெறவில்லையே என்று பல காரியங்களோடு ஏங்கி இருக்கலாம். ஏன் பல வேளைகளில் இதற்காக பல மனிதர்களிடத்தில் நாம் போய் நின்றிருக்கலாம். இவர்கள் எனக்காக செய்வார்கள், அவர்கள் எனக்காக செய்வார்கள், என் உறவினர் செய்வார்கள், என் குடும்பத்தார் செய்வார்கள், என் நண்பர் செய்வார்கள், என்னுடைய வேலை பார்க்கிறவர்கள் எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுப்பார்கள் என்று நாம் பலர் நம்பியிருக்கலாம். அந்த முகங்களை நோக்க வேண்டாம். இந்த வேளையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு முகம்,
முகம், நம்மை வெறுக்காத ஒரு முகம், நம்மை அப்படியே நேசிக்கிற அந்த நேசரின் முகத்தை இந்த வேளையிலே பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதங்களில் எல்லாவற்றிலையும் அவன் ஜெபிக்கிற ஒரு காரியம், கர்த்தாவே உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதேயும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்களுக்கு பிரகாசிப்பித்து காண்பிக்கும்படியா நாங்கள் கேட்கிறோம் என்று அவன் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஏன் அவன் அப்படி ஜெபிக்கிறான்? அந்த முகத்திலே அவனுக்கு ஒரு காரியம் தருகிறது. அவர் சந்தோஷத்தோடு கொடுக்கிற அந்த காரியத்தை அவன் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் கேட்கிறான், கர்த்தாவே நான் கேட்கும்போது உம்முடைய முகத்தை பார்த்து நான் புரிந்து கொள்வேன் ஆண்டவரே, நீர் என்ன சித்தமாய் இருக்கிறீர், தர சித்தமாய் இருக்கிறீர் என்றால் அவர் சந்தோஷத்தோடு தருகிறார் என்று உம்முடைய முகத்தை பார்த்து நான் ஆனந்தம் அடைவேன் ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை வரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறது போல இந்த வேளை நாம ஜெபிப்போமா? கர்த்தாவே உம்முடைய முகத்தின் மூலமாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை கர்த்தர் நீர் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாய் கேட்கிறோம். சந்தோஷத்தோட நமக்கு அள்ளி கொடுக்கிற முகம் அது நமக்கு முகதாட்சணியம் பண்ணுகிற முகம் அல்ல, நமக்காக முகஸ்துதி செய்கிற முகம் அல்ல, அது உண்மையாய் தன்னுடைய நேசத்தை நமக்காக வெளிப்படுத்துகிற முகம் அது. இந்த வெள்ள சொல்லி ஜெபிப்போமா? அந்த நேச முகத்தை எங்களுக்கு காண்பிப்பீராக. எங்களுக்காக கிரியை செய்கிற அன்றைய தேவனுடைய முகத்தை கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. முகத்தின் மூலியமாகவே நீர் என்ன சொல்ல வருகிறீர், நீர் என்ன செய்ய விருப்பமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கேட்கிற ஆண்டவரே, இந்த வெள்ளை கர்த்தாவே எங்களுடைய ஆசை எல்லாம் வேறு எதுவும் இல்லப்பா, உங்களுடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை பார்த்து ஓடுகிற ஒரு ஓட்டம் எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களாகிய நாம் அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் மணவாளன் எப்பொழுது வருவார், அவருடைய முகமுகமாய் அவருடைய முகத்தை நான் தரிசிக்க ஆவலாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னோக்கி நடத்த உதவி செய்யுங்கப்பா. எம்மைக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, மறுமையிலே உம்முடைய முகத்தை சந்திக்க அன்றைய அந்த வாஞ்சையோடும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபைகளை தந்தள்ளும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய கிருபைகளை தந்தருளுவீராக. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கும்போது இந்த பாடுகள், இந்த பாடுகள் வேதனை மறைந்து வீழும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறி வீழும், எந்த பாடுகள் வேதனை மறைந்து வீழும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறி வீழும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க
என்றும் எனக்கு போதும். பலவீனத்தில் உம்பலன் விளங்கி வீணும். கிருபை என்றும் எனக்கு போதும். உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. உங்க முகத்தை மாத்திரம் பார்க்க விரும்புகிறோம் ஐயா. சொல்லுங்க, முகத்தை, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கேதானே. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் எண்ணிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கேதானே. என் ஆசை, என் ஆசை நீதானே. நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கே செல்லக்கூடுமோ. என் ஆசை நீதானே. நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கே செல்லக்கூடுமோ.
நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். சொல்லுமா? உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். இன்னொரு முறை. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கேதானே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உங்க முகம் மாத்திரம் போதுமப்பா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எனக்கு தேவையெல்லாம் நீதானே. இன்னொரு முறை கூட. ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எங்கள் தேவையெல்லாம் நீதானே. எங்கள் தேவையெல்லாம் நீதானே. எங்கள் தேவையெல்லாம் நீதானே. நம்முடைய வாழ்க்கையில தேவையானது அவருடைய முகமாக இருக்கட்டும். வேறு எந்த மனிதனுடைய முகத்தையும் நாடி போக வேண்டாம். இவர்களிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருமா, இவர்கள் எனக்கு செய்வார்களா? மருத்துவர்களின் முகத்தை பார்க்க வேண்டாம், நீதிபதிகளின் முகத்தை பார்க்க வேண்டாம்.
எனக்கு யாராவது தயவு செய்வார்களா, எனக்கு ஆதரவாய் பேசுவார்களா என்று குடும்பத்தினரையோ நண்பர்களையோ வேலை பார்க்கிற இடங்களிலேயோ மனிதருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டாம். எல்லாவற்றையும் வந்து செய்கிற உன்னதருடைய முகத்தை நோக்கி பார்க்க கர்த்தாவே நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. அவருடைய முகம் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான வாழ்க்கைகளிலே மாற்றங்களையும் கொண்டு வரும். பேதுரு கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்துவிட்டு மறுதலித்து விட்டு தூரமாய் ஓடி போய் உட்கார்ந்து இருக்கிறார். சேவல் கூவுகிறது, கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். அந்த முகம் அவனை மாற்றினது, அந்த பார்வை அவனை மாற்றினது, அவனுடைய உள்ளத்தை அதை திருத்தினது. கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இடத்துல அருவருப்புகளோ, தேவன் அருவருக்கிற காரியங்களோ, விரும்பாத காரியங்களோ, உம்மை வேதனைப்படுத்தி இருக்கிற காரியங்களோ இருந்தால், கல்வாரி சிலுவையில் எனக்காக பிக்கப்பட்ட அந்த முகத்திற்காக அந்த முகத்தை நோக்கி பார்த்து இந்த வேளையில அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இனி நாங்கள் உம்மை மறுதலிக்க மாட்டோம் அப்பா. இனி நாங்கள் கர்த்தாவே பாவம் செய்ய மாட்டோம் ஆண்டவரே. அந்த நேச முகம் எங்களுக்கு மேலாக வீசட்டும் ஆண்டவரே. அந்த நேசத்தின் மிகுதினால் இந்த உலகத்தை விட்டு கர்த்தாவே, உலகத்தின் காரியங்களை விட்டு நாங்கள் நீங்களாக்கி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய அன்றைய சோதரிகள் எல்லா நன்மைகளாலும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை நிறைத்து அன்றை வெட்கப்படுத்தாமல் எங்களை அற்புதமாய் நடத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலை எங்களோட ஒருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களையும் எங்கள் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.